ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோவிலை திறந்த போது சொன்னார், இந்த கோவில் 1000 ஆண்டுகள் நிலைக்க வேண்டுமெனில் மக்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும். ஏழை மக்களுக்கு மாடுகள் ஆடுகள் கொடுத்து அவர்கள் கொடுத்த நெய் மூலம் கோவிலில் விளக்குகள் எரியத் தொடங்கின. ஒரு நாடோ ஒரு கோவிலில் விளக்கு 7 நாட்கள் எரியவில்லை. ராஜா சோதனைக்கு வந்தார். கதவை திறந்ததும் ஒரு பெண் பதறியவாறே அழுதாள். என் கணவரும் மாடுகளும் வெள்ளத்தில் மூழ்கி போனது மன்னா. ஆனா நீங்க சொன்ன திருவிளக்கு நெருப்பு அணையக்கூடாது என்பதற்காக என் குழந்தைக்கு ஊட்ட வேண்டிய தாய்ப்பாலை விற்றேன் மன்னா. அதை விற்ற பணத்தில் நெய் வாங்கி நான் விளக்கு ஏற்றினேன். அந்த நிமிடம் ராஜராஜனின் கண்களில் நீர் வந்தது. அந்த பெண்ணை அரண்மனை புலவர் பட்டத்தில் அமர்த்தினார். அவளது பெயர் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது. தாய்ப்பாலை விற்ற தெய்வம்.